ஸோ நண்பர்களே வணக்கம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நேரம் வீடியோஸ் வராது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து இருக்குது. ஏன்னா அந்த நடுவில் வீடியோ போடாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய வீடியோ வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோங்கிறது இப்போ ரெடி ஆயிடுச்சு. பப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ப்ரைவேட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த பெரிய வீடியோ அப்படிங்கிறது எப்படின்னு சொல்ல ரொம்ப நாளாக வந்து பிளானில் வச்சிருந்த வீடியோங்க. அதுவும் வியூஸ் வர்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ பண்ணிடலாம். பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி பார்த்த வீடியோ. ஸோ ஒரு வருஷமா அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து போயிட்டு இருக்குது. காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வருஷத்துல வந்து ஒரு 6 மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா கேடப்பம் போட்டாச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் என்னால வீடியோஸ் போட முடியாத காரணம் தாங்க. நம்ம பிசி என்னால ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி. ஸோ எப்படியோ அதுக்கப்புறமா வந்து எடுத்து பண்ணி முடிச்சாச்சு. அந்த வீடியோங்கிறது வரப்போகுதுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, இந்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குற ஒரு சிலர் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க அந்த வீடியோக்கு ட்ரெய்லர் போடுற விதமாக இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டால் 2 நாள் கழிச்சுங்க 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து 6:30 மணிக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து தெரியுங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி போட்டிருக்கிற வீடியோ. ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது என்னோட சேர்த்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்வைட் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேனான்னு தெரிலங்க. அன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. ஸ்டில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோங்கிறது எப்படின்னு சொல்ல நிறைய ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படியும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தப்புது அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது கரெக்டாக எப்படி வரும் அப்படின்னு தெரியும் நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்குற மற்ற யாராவது வந்து அதை பார்த்து பயனடைய வாய்ப்பு இருந்திருக்குது. ஸோ அதான் அந்த வீடியோ கட் பண்ணாமல் சிங்கிள் ஷாட்டில் போன சம்மந்தமே இல்லை ஸ்லிப். ஸோ அதாங்க உங்களை வந்து அந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறது அவளோட காத்துட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படிங்க சொல்கிறது, அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோங்க. அதுவும் வந்து இப்போ சொல்லிடுறேன். எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போ உங்களுக்கே தெரியுங்க. ஸோ அதுக்கு கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலில் போட்டதுலேயே ரொம்ப ஆம்பிஷியஸாக பண்ண ஒரு வீடியோ அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த வீடியோ வராங்க. இதுக்கு முன்னாடி தான் அந்த டாப் 50 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ. ஸோ அது வந்து ஒன்று இருக்குது. ஸ்டில் அது அப்புறமா போட்ட ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படின்னு வந்து சொல்லிடலாங்க. ஸோ மட்டும் இல்லாமல் எங்கள் மாதிரி லென்த் ஒரு மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்ததுலேயே இப்போது வந்ததுலேயே இருக்கிற ரொம்ப லென்த்தியான வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக அதாங்க. இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னா சொல்ல இந்த சும்மா உட்காந்து எடுத்து அது அந்த மாதிரி வந்து இல்லாமல் ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வீடியோ தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி இருக்கிற ரொம்ப லாங்கஸ்டான வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வீடியோ தான் வந்துருக்கும். ஸோ என் வீடியோக்கு ப்ரொமோஷன் தாங்க பண்ணுறேன். உண்மையாக ஒத்துக்கிறேன். ஏன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கொண்டு போனால் மற்றவங்க வந்து ஞாபகம் வந்து பார்க்குறாங்களா அப்போலாம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலையா எதுவுமே உங்களுக்கும் தெரில. ஸோ இத்தனை நாள் சேனலில் வீடியோஸ் வர்றதுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவே காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலே வந்து ரொம்ப ரிசோர்ஸ் ரொம்ப டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இன்னும் ஒரு சில வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படின்னு சொல்ல ரொம்ப ஒரு வீடியோவில் ரொம்ப ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து ஏற்றாமல் சும்மா ஒவ்வொரு வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷனாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் 6 மாதத்துக்கு வீடியோ போடுற மாதிரி வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வீடியோஸே போடலாங்க ரொம்ப நாளாக. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஈஸியாக பண்ணி போடுற மாதிரி வந்து இருக்கோம்னா டெக்னிக்ஸ் வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்ல டெக்னிக்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறமா அந்த எதிர்பார்க்கலாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேனல் அப்டேட் வீடியோ கடைசியாக போட்டேன். டிசம்பர் 2019 நினைக்கிறேங்க. ஒரு மாதம் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இப்போனா 6 மாதம் லீவ் எடுத்துகிட்டு என்னென்னு தெரியாமல் இருக்கேன். சரி ஓகே விடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போகணும்னு தெரிலங்க. ஏன்னா இப்போ 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆகிட்டோங்க. அதுவும் கண்டிப்பாக நன்றி வந்து சொல்லணும். அதுவும் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஸோ 700 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நன்றி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர் வந்து சேனல் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ அது எல்லா யூடியூப் சேனலுமே வந்து ஆகும். ஆனால் எனக்கு வந்து அதாங்க இதுக்கு மேலே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களை பார்த்து பிடிச்சி ஸோ ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் வந்து பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நிலையில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்க பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஐகான்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து அழுத்தி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. உங்களை நான் வந்து இப்போ அதுக்குள்ளே திருச்சி சிங்கிள் சட்டை போட்டுருந்தேங்க இதை. சரி ஓகேங்க. அவங்களை வந்து நான் 20ஆம் தேதி அந்த 6:30 மணி ப்ரீமியர் அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறேன்.
அது வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறமா கூட நீங்கள் பார்த்துட்டு ஹெச்பிடிடி நான் 10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.